என்ன மாநாட்டு நேரத்தில் அவருக்கு நேரில் தொலைபேசியிலையும் பேசிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசலை, 2 நாளைக்கு 2 தடவை 3 தடவை ஒரு நாளைக்கு அவர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சுமூகமான சூழ்நிலை வர்ற மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் வரல. இடையில் பல நெருக்கடிகள் லெவலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருக்குது. இப்போது ஊடகங்களில் சில வார ஏடுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் எங்கள் கட்சியார்களே கூட சில பேர் செய்திகளை பதிவிடுறாங்க. என்ன பதிவிடுறாங்கன்னா, ஈக்க மணி இந்த விரிசலுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, புத்தி என்னால் தாய் அதுக்காக ஒன்றும் மனுஷனாக பிறந்தோம். நான் அப்படிப்பட்ட மனுஷனும் இல்லை. அதெல்லாம் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்து இந்த பொறுப்புக்கு வந்தேன். அப்படிலாம் பதவிக்கு பணத்துக்கு இது பெரிய என்னென்னா நான் இருக்க வேண்டிய இடம் எங்கே இருந்தது அப்படிலாம் போகலையே.